செயல்படுத்த உடலும் வலது கரமும் சிரமும் தந்து என் அன்பு எனக்கு அச்சம் ஞான மடம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய நான்கு குணத்திற்கு கட்டுப்பட்டு பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பெருமை தேடி தருபவளே பெண்ணாவார். குணபுரி நாட்டு மன்னருக்கு மகளாக பிறந்து காவேரி என்று பெயர் பெற்று எந்த விதமான குறையில்லாமல் வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் என் அண்ணனை சந்திக்க வேண்டும். அண்ணா, இந்த இனிவெளியிலே கொடுக்கும் மனம் படைத்த இன்னும் நமது கிராமம் சேர்ந்த இன்னும் மதிப்பூரிய ஆர் பிரமோத் இன்னும் BABL ஆனஸ் இன்னும் BAB ஆனஸ் பிரமோத் அந்த அன்புள்ளங்கள் இங்கே டாக்டர் அண்ணல் அன்பேக்கர் பாடலை பாடி அண்ணா ஜனா அவர்களை பாராட்டி ரூபாய் 100 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளவர்கள் நன்றி தெரிவித்து அதைத் தொடர்ந்து நமது கிராமம் சேர்ந்த ராமதாஸ் அந்த அன்புள்ளவர்கள் தம்பி அஜித் அவர்களை பாராட்டி ரூபாய் 100 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். பட்டுன்னு வச்சிக்கமா தொட்டி கும்பிட்டுட்டு புட்டுன்னு வச்சிக்கமா பையக்கள்ளி முப்பிட்டு பொடுன்னு பொட்டிக்கமா
போட்டிக்கமா கண்ணாடி வளையலும் கட்டி வச்ச ஜிமிக்கையும் கண்ணான தங்கச்சிக்கு நான் மாட்டி சீராட்டு கும்பிட்டுட்டு பட்டுன்னு வச்சுக்கம்மா வைரக்கல்லு முகத்தையும் உடனே போட்டிக்கம்மா மாப்பிள்ளை பொண்ணுதான் வந்தா சீரோட்டோரும் மண்ணை தொட்டி கும்பிட்டுட்டு பட்டுன்னு வச்சுக்கம்மா வைரக்கல்லு முகத்தையும் உடனே போட்டிக்கம்மா உங்கள் ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை காவேரியை மனமாற வாழ்த்துங்கள். நீ இன்று போல் என்றும் வாழ்விலே ஒரு சேர அனைத்து சுகங்களையும் பற்றி சிறப்போடு வாழ வேண்டும் என்று என் உளமாற வாழ்த்துகிறேன். அப்படியே ஆகட்டும். ஆமாமா, உன்னை இன்னைக்கு பூரா பார்க்கலாம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம், பசி எடுக்காதம்மா. அப்படிப்பட்ட அன்பான தங்கை, அழகான தங்கை, என் ஒரே ஒரு தங்கை அல்லவா நீ. அண்ணா இத பாருங்கண்ணா, இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுத்து வச்சவ யாருன்னா அது நான் மட்டும்தான். ஏம்மா? ஏன்னா நீங்க எனக்கு அண்ணனா கிடைச்சிருக்கிறீங்கல்ல, ஆகினால சொல்லுறேன். என்னம்மா சொல்ற? ஆமாண்ணா, ஒரு பெண்ணாக பிறந்தவளுக்கு என்னதான் சொந்த பந்தங்கள் செல்வங்கள் அதிகமாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்த அண்ணனோ தம்பியோ இருந்தாதான் அந்த பெண்ணுக்கு பெருமை. ஏன் தெரியுமா? ஏம்மா? தாய் தந்தைக்கு பிறகு அண்ணன் தானே தாய் தந்தையாக இருக்கு. ஆமாமா, இருந்தாலும் தாய் தந்தை இருந்தாலும் அவர்களை விட நீங்க தானே என்னை பார்த்து பார்த்து வளர்க்கிறீங்க. காவேரி, என்னன்னா உன் புகழை நான் எப்படிதான் போட்டு வந்தே தெரியவில்லை. உண்மைதானம்மா? நம்முடைய அண்ணன் தங்கை உறவு என் உயிர் போகிற வரை நீடிச்சு இருக்கணும். ஏம்மா அப்படி சொல்ற? அப்படிதான் நான் தினமும் கடவுளுக்கிட்ட வேண்டிக்கிறேன். நீ என் தங்கையா கிடைத்தது நான் செய்த பெரும் பாக்கியமாகவே கருதுகிறேன். அப்படியா? அண்ணன் வாக்கே வேத வாக்காக கருதுகிறாயே, நீ அல்லவா என் தங்கை. 7 பிறவிகள் எடுத்தாலும் நீயே எனக்கு தங்கையாக வர வேண்டும். என்னுயிரே என்னுயிரே யாவும் நீதானே, கண்ணினில் உன்னை விட்டு இன்று காப்பாயே, உனக்கென பிறந்தவள் நீதானே, உயிருக்கும் இந்த பூமேனே வருத்தவள் நீயே. தங்கம் தங்கம் செல்ல தங்கம் 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 செல்ல தங்கம். இப்படியே பேசிக்கொண்டு நேரம் போவதே தெரியாதம்மா. ஆமா, இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் அம்மா. என்ன ஆசை? என் ஆசை வேண்டாம் என்று தட்டி கழிக்கவே கூடாது. நான் இப்பொழுதுதான் கழித்திருக்கிறேன். இருந்தாலும் ஏன் சொல்ல தெரியுமா? காலத்திலே பயிர் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் அந்த பயிர் நமக்கு கைமேல் பலன் கொடுக்கும். அண்ணா, நம்ம நிலத்துல என்னதான் பயிர் வச்சிருக்கிறாங்களே, மறுபடியும் போய் பயிர் வைக்கிறோம். எங்க பயிர் வைக்கிறது? என்னம்மா சொல்றேன்? அதையா சொல்றேன்? அது கிடையாது. காலத்திலே பயிர் செய்ய வேண்டும் என்றால் காலத்தில் உனக்கு திருமணத்தை செய்து ஆமா கண்குளிர பார்த்து
என் ஆசையே நிறைவேறிடுமா. அப்பனா அதான் எனக்கு மூத்தவங்க நீங்க தானே. ஆமா. முதல்ல நீங்க திருமணம் செய்திருக்கீங்க. சில காலம் உங்களோட நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா யாரு சுதந்திர பறவையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓட்டுனா சரி, ஏன் கண்ணி இருக்க காலை மனையேறலாமா? பார்ப்போர்கள் எண்ணி நகையாட மாட்டார்கள். உனக்கு தான் முதல்ல திருமணம் செய்யணும், சரியா? அப்படியா? ஆமா அண்ணா இத பாருங்க, இப்ப சொல்ற வார்த்தை தான் நான் எப்பவும் சொல்லுவேன். என்னம்மா? ஆமாண்ணா, எப்படி? பிறந்த நாள் முதலாக நீங்க கிழிச்ச கோட்டின தாண்டதே கிடையாது. இல்லை, பாயறிஞ்ச கிணத்துல தங்கா விழுன்னு சொன்னா நிஜமா அதை நான் பழகின கிணறா நினைச்சு அப்படியே விழுந்துருவேன். நான் எவ்வளவு கொடுத்து வச்சுவேன். ஊர் உலகத்துல இது மாதிரி அண்ணன் தங்கை இருக்கிறார் என்றால் அது நம்மை ஒருவர் தானமா முடியும். ஆமாண்ணா. இருந்தாலும் நம் தாய் தந்தை பார்க்க வேண்டும். தாட்டப்பட்டு யாவரும் முன்னேற வேண்டும் என்று